सबको நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாளைய துனியா. வருகிற ஆகஸ்ட் 2026 இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு வந்து பிரவேசிக்கால் வந்து பேப்பர் 1ல் ஃபுல்லாக வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பேப்பர் 2ல் வந்து சாட்டர்டே மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. இது 100 மார்க்ஸ். பேப்பர் 2 ரோமன் ஃபர்ஸ்ட் किन किन 5 प्रश्न के उत्तर एक या दो वाक्य में लिखिए. இந்த கேள்வியானில் ஒரு வாக்கியம் மற்றும் 2 வாக்கியங்கள் விடை எழுதுக. இனி அவுட் ஆஃப் வந்து 8 கொஷின் கொடுத்து 5 கேட்பாங்க. ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. இது மொத்த மார்க் வந்து 10 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு ஒன், பரத் ஸ்ரீராம் சே கஹாங் மில்தா ஹை. பரதன் ஸ்ரீராமனை எங்கே சந்தித்தார்? பரத் ஸ்ரீராம் சே சித்திரக்கூட் மே மில்தா ஹை. பரத் ஸ்ரீராமரை சித்திரக்கூட்டில் சந்தித்தார். செகண்ட், கிசே ஸ்ரீராம் மான்கர் சிம்ஹாசன் பர் ரக்கிகர் பரத் சாசன் கர்த்தா ஹை. பரதன் யாரை ஸ்ரீராமராக நினைத்து அதை அரியணையில் ஏற்றி ஆட்சி செய்ய வைத்தார்? ஸ்ரீராம் கி பாதுகாவோं को ही ஸ்ரீராம் மான்கர் சிம்ஹாசன் பர் ரக்கிகர் பரத் சாசன் ரக்தா ஹை. ஸ்ரீராமரின் காலணிகளை அவராகவே நினைத்து அரியணையில் வைத்து ஆட்சி செய்தார். தேர்ட் ஒன், ஸ்ரீராம் புஷ்பக் விமான் மே பைட்டுகர் கஹாம் பகுஞ்சே. புஷ்பக விமானத்தில் அமர்ந்து ஸ்ரீராமர் எங்கு சென்றடைந்தார்? ஸ்ரீராம் புஷ்பக் விமான் மே பைட்டுகர் பாத்வாஜ் முனி கே ஆசிரமம் பகுஞ்சே. ஸ்ரீராம் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து பாத்வாஜ் முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். फोर्थ वन, यदि श्री राम वापस नहीं लौटेंगे तो भरत ने क्या करने का निश्चय किया? ஸ்ரீராமர் திரும்பி வராவிட்டால், வாபஸ் நகின திரும்பி வராவிட்டால் என்ன செய்ய பரதன் முடிவு செய்தார்? நிச்சய அப்படின்னா முடிவு. யதி ஸ்ரீராம் வாபஸ் நகி லவுட்டேங்கி இது பரத் அப்புனே பிரான் தியாகனே கா நிச்சய கியா. ஸ்ரீராமன் திரும்பி வராவிட்டால் தன் உயிரை மாய்த்து கொள்வதாக பரதன் தீர்மானித்தார். கித்தனை வருஷோं के बहासुर आदमियों को गा रहा था. பகாசூர் எத்தனை ஆண்டுகளாக மனிதர்களை சாப்பிட்டு வந்தார்? 40 வருஷம். 40 ஆண்டுகளாக பகாசூர் ஆத்மியோக்கு கா ரஹா தா. 40 ஆண்டுகளாக மனிதர்களை பகாசூர் சாப்பிட்டு வந்தார். பீம் பகாசூருக்கு கியா கர்த்தா ஹே. பீம் பகாசூரரை என்ன செய்தார்? பீம் பகாசூர்க்கு மார் டால்தா ஹே. பீமன் பகாசூரரை கொன்றார். செவன்த் ஒன், பகாசூர் गावालों के लिए क्या काम करता या और बदले में उनसे क्या लेता था? பகாசூர் கிராம மக்களுக்கு என்ன உதவி செய்தான்? அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து என்ன எடுத்துக்கொண்டார்? பகாசூர் காவாலோங்கு ரக்ஷா கர்த்தா தா. பகாசூர் கிராம மக்களை பாதுகாத்தார். பத்லேமே அதற்கு பதிலாக காவாலோங்கு கானே கேலியே ஏக்கு காடி பர் அண்ண. அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து ஒரு வண்டி நிறைய தானியத்தையும் தோ 2 எருமைகளையும் அவர் ஏக்கு மனுஷிய நிலத்தாத்தா. வண்டி நிறைய தானியங்களையும் 2 எருமைகளையும் ஒரு மனிதரையும் கேட்டார். 8th ஒன், பீம் ने बहासुर की लाश कहाँ रखने के लिए कहा? பீமன் பகாசூரின் உடலை எங்கே கொண்டு சென்றார்? பீம்னே பகாசூர் के लाश को नगर के दरवाजे पर रखने के लिए कहा. பீமர் பகாசூரின் சடலத்தை ஒரு நகர வாயிலில் வைத்தார். 9th ஒன், அனந்து கோன்ஹை. அனந்து என்பவர் யார்? அனந்து வாரணாசி கா நேக்கு அவுர் பரோபகாரி சே வியாபாரி ஹை. அனந்த் என்பவர் வாரணாசியை சேர்ந்த ஒரு உன்னதமான மற்றும் ஒரு தர்ம சிந்தனையுள்ள ஒரு தொழிலதிபராக இருந்தார். 10th ஒன், கிருஷ்ணதாஸ் கைசே ஆத்மிதா. கிருஷ்ணதாஸ் எத்தகைய மனிதராக இருந்தார்? ஆத்மினா மனிதன். கிருஷ்ணதாஸ் வாரணாசி கா ஏக்கு கே கஞ்சூஸ் ஹை. கிருஷ்ணதாஸ் வாரணாசியை சேர்ந்த ஒரு கஞ்சத்தனமானவராகவும் இருந்தார். லால்ச்சி ஏவம் ஸ்வார்த்தி ஆத்மிதா. அவர் ஒரு பேராசை பிடித்த மற்றும் ஒரு சுயநலவாதியாகவும் இருந்தார். 11th ஒன், ராணி மகாமாயா கோன்ஹே. ராணி மகாமாயா என்பவர் யார்?
रानी महामाया मारवाड़ी के स्वर्गीय राणा स्वंद स्किम पत्नी है। महामाया महारानी मारवाड़ी மறைந்த ராணா ஜஸ்வந்த் சிங்கின் மனைவியாக இருந்தார்। 12th one குல்னார் கோன்ஹை। குல்னார் என்பவர் யார்? குல்னார் அவுரங்கசீப் की पत्नी है। குல்னார் என்பவர் அவுரங்கசீப்பின் மனைவியாக இருந்தார்। காசிமுல்லா கோன்ஹை। காசிமுல்லா என்பவர் யார்? காசிமுல்லா துர்கதாஸ் கா மித்ரகை। காசிமுல்லா துர்கதாஸின் நண்பராக இருந்தார்। जिसने अपनी ஞான் पर கோல்கர் ராஜ்கும்பர் की ரக்ஷா की। அவர் துர்கதாஸின் நண்பராக இருந்தார்। அவர் இளவரசரை பாதுகாக்க தன் உயிரையும் பணயம் வைத்தார்। மகாமாயா பேகம்க்கு கியா தண்ட தேத்திகை। மகாமாயா பேகத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கிறார்? மகாமாயா பேகம்க்கு க்ஷமா கர்கே கர்கே சோடு தேத்திகை। மகாமாயா அந்த பேகத்திற்கு க்ஷமா அப்படின்னா அவர் மன்னித்து விடுகிறார்। யகி உஷ்கா தண்டகை, இதுவே அவருக்கு தண்டனையாகும்। 15th ஷாஜகான்கோ கிஷ்னே பந்தி பனாயா। ஷாஜகானை சிறையில் அடைத்தது யார்? ஷாஜகான்கு உன்கா பேட்டா அவுரங்கசீப்பின் நே பந்தி பனாயா। ஷாஜகான் அவரது மகன் அவுரங்கசீப்பால் சிறையில் அடைக்கப்பட்டார்। 16th ஜஹாங்னாரா கோன்ஹை। ஜஹாங்னாரா என்பவர் யார்? ஜஹாங்னாரா ஷாஜகான் கவுர் மும்தாஜிக்கு பேட்டிகை। ஜஹாங்னாரா ஷாஜகான் மற்றும் மும்தாஜின் மகளாக இருந்தார்। லாஸ்ட் ஒன் ஷாஜகான் ने कारीगरों के हाथ क्यों कटवाए। ஷாஜகான் ஏன் விளைஞர்களின் கைகளை வெட்ட செய்தார்? ஷாஜகான் ने सोचा कि दुनिया में ताजमहल जैसा दूसरा महल नहीं बन्ना चाहिए। தாஜ்மஹாலை போன்று உலகில் எங்கும் கட்டப்படக்கூடாது என்று அவர் நினைத்தார்। இஸ்லியே உஷ்னே காரிகரோன்கே ஹாத்து கட்வாயா, அதனால் அவர் விளைஞர்களின் கைகளை வெட்ட செய்தார்। எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। நன்றி, தன்யவாத்।